Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திண்டிவனம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கி 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திண்டிவனம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கி 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திண்டிவனம் அருகே தற்காலிக சாலை வெள்ள நீரில் மூழ்கி 10 கிராமங்களுக்கு இடையேயான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி, விவரங்களை பதிவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள சுரப்பட்டு கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழையின் போது இந்த கிராமத்திற்கு முறிக்கேறி இருந்து செல்லும் பிரதான சாலையில் அமர்ந்திருந்த தரைப்பாலம் மூழ்கி போக்குவரத்து துண்டிப்பு ஏற்படும். இதன் காரணமாக கிராமத்தின் வழியாக செல்லக்கூடிய கயல்மேடு, வங்காரம், தலகாணிக்குப்பம், தேவனந்தல், உப்பியலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மிகுந்த அவதியடைந்து வந்தனர். இந்த நிலையில் இந்த தரைப்பாலத்தை உயர்பாலமாக அமைப்பதற்கு கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான உயர்கட்ட பணிகள் மற்றும் தொடங்கி அதன் பிறகு பணிகளை ஒப்பந்ததாரால் கைவிடப்பட்டதால் தற்போது பெய்து வரும் பருவமழையினால் பாலத்தின் அருகே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த சாலையில் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது. இதனால் இந்த வருடம் சுரப்பட்டு கிராம மக்கள் மற்றும் அதன் சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதியடைந்து வந்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக பால கட்டுமான பணிகளை துவக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாரதி.